ஆடம்பர உடை போட்டி. சரி, சொல்லுங்கள், யார் முன்னேறி தலைமை ஏற்க போகிறார்கள்? பண்டியை யாரால் மிஞ்ச முடியும்? ஆமா, மகாராணா பிரதாப் பத்தி சொல்லுங்கள். காத்திரு, நான் என்ன சொல்லணும்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. நான் பேசுவேன் ஐயா. முகலாயர்களுக்கு எதிரான ஹல்திகாட்டி போரில் துணிச்சலான மகாராணா பிரதாப் தனது குதிரை சேடக் மீது அமர்ந்து தனது பவானி வாளை எடுத்து எதிரிகள் மீது தனது ஈட்டியை வீசும் போது எதிரிகள் பீதியில் மூழ்குவார்கள். எதிரியுடன் சண்டையிடும் போது மகாராணா பிரதாப்பும் அவரது குதிரை சேடக்கும் காயமடைந்த போது அவர் காயமடைந்த போதிலும் சேடக் அவரை பாதுகாப்பாக தூக்கிச் சென்றார். காயமடைந்த பிறகும் மகாராணா பிரதாப் முகலாயர்களால் பிடிக்கப்படவில்லை. அவர் தனது கௌரவம், பெருமை, மரியாதைக்காக போரிட்டார். அதனால் மகாராணா பிரதாப்பின் தைரியம் வரலாற்றில் என்றும் வாழ்கிறது. மிகவும் நல்ல பிள்ளைகள், இன்றைய நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி. நாளைய ஃபேன்சி டிரஸ் நிகழ்வுக்கு நன்கு தயாராகுங்கள். எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம். இல்லை, இது இல்லை, இது அல்ல, மற்றும் இதுவும் இல்லை. என்னாச்சு? ஏன் இவ்வளவு கவலைப்படுறே? நாளைக்கு பள்ளி கூட ஃபேன்சி டிரஸ் போட்டிக்கு நான் தேவதையா இருக்க போறேன். ஆனால் எந்த உடையை அணிய வேண்டும் என்று தெரியவில்லை. நான் ஏதாவது செய்வேன். ஹிகில்டி பிகில்டி, ஜிகரி பாகரி, விம்சி பிலிம்சி, டம் டம் டூடில். என் மந்திர சக்தியால் நீ ஒரு குட்டி தேவதையாக மாறுவாயாக. ஒரு தேவதையா மாறினாள். இம்லி உண்மையான தேவதையாக இருக்க விரும்பவில்லை. யாராவது பார்ப்பதற்கு முன் உங்கள் மந்திரத்தை திரும்ப பெறுங்கள். பண்டி, நீ பார்க்காமல் அடிக்க கூடாது. இந்த இரவில் யார் கால்பந்து விளையாடுகிறார்கள்? நிச்சயமாக நான் கால்பந்தை அடிக்கும் போது உன்னை பார்த்தேன். நோக்கம் ஒருபோதும் தவறாது. இந்த கால்பந்து எங்க அப்பா வெளிநாட்டில் இருந்து வாங்கி இருக்கிறார். உனக்கு காட்ட காலை வரை காத்திருக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக என் புதிய கால்பந்தை முதலில் அனுபவிப்பது நீ. பாரு, நான் ஒரு கால்பந்து வீரராக மாறி இந்த அலங்கார உடை போட்டியில் வெற்றி பெறப் போகிறேன். நீங்க கால்பந்தில நல்லவர் என்று நினைக்கிறீர்களா? நான் அதை எப்படி செய்வது என்று காட்டுகிறேன். நல்லா செஞ்சா. இப்ப இந்த யார் உண்மையான கால்பந்து வீரர் என்பதை நான் உனக்கு காட்டுகிறேன். ஜிண்டு, நான் உன்னை மாயாஜாலம் செய்யாதேன்னு சொன்னேன். ஐயோ. சரி வீர், நாளைக்கு நீ என்ன உடுத்த போற? இது ஒரு ஆச்சரியம். முதலாளி, முதலாளி, முதலாளிகள் அவர்களில் இருவர். அச்சா, நீ என்னிடம் புத்திசாலித்தனமாக நடக்க முயற்சிக்கிறாயா? ஆனா எனக்கு என் தலைவன் யாருன்னு தெரியும். நீ என்னை முட்டாளாக்க முடியாது. காத்திரு, நான் உனக்கு சொல்றேன். நீ எப்படி துணிந்தாய்? இல்ல டிம்பக்டு, நான் தான் உண்மையான மேட் மேக்ஸ். உங்க பாஸ். என்னை விடு, காப்பாற்று, தயவு செய்து என்னை காப்பாற்று. நீ என் கண்களை ஏமாற்ற முடியாது. நான் பைத்தியம், ரொம்ப பைத்தியம். மேட் மேக்ஸ் பைத்தியம்? ஓ இல்ல, இவதான் உண்மையான முதலாளி. நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன். மன்னிக்கவும் தலைவா, இது என் தவறு. சோக்கு, நீ தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆமாம், இப்போது ஒரு காலில் நில். பாஸ், நீங்க ரொம்ப மேதை. பாஸ். ஆனால் இந்த இன்னொரு மேட் மேக்ஸ் யார்? ஆமாம், நீ ஏமாந்துட்டியா? தலைவா, நான் அவரை அறிவேன். அவர் வெறும் தோல்விதான். உங்கள் பெரிய ரோபோக்கள் வீருக்கு தீங்கிழைக்க முடியாத போது இப்போது இந்த தோல்வி அடைந்தவர் என்ன செய்ய முடியும்? உலகில் யாரும் ஒரு வீரன் கூட என் சக்திகளை எதிர்த்து நிற்க முடியாது. உன் சக்திகளை எதிர்கொள்ள என் மேலாளர் சவாலுக்கு தகுதியானவர். நீங்கள் என் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. நீயே பார்த்து தெரிந்து கொள். சரியா தலைவா? இல்லை, இந்த முறை இல்ல. கோலிபாபன், டிம்பக்டுவுக்கு உன் சக்திகளை காட்டு. சரி, நான் காட்டுகிறேன். இப்போது போய் உன் தலைவனிடம் உன் திறமைகளை நிரூபி. உன் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்து. ஓ, உதவி. என்ன உதவுங்கள், யாராவது உதவுங்கள்.
அடிப்பது என்ன நம்புகிறையா? சரிதானே? இந்த கயிறு மூலம் நான் யாரையும் கட்டுப்படுத்தி எப்போது வேண்டுமானாலும் எதையும் செய்ய வைக்க முடியும். முதலாளி, இந்த போலி பாபன் இந்த முறை வீரனை முற்றிலும் முடித்து விடுவான் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நான் அறிவேன். மேட் மேக்ஸ் பைத்தியமாக இருக்கிறான். ரொம்ப கோமா இருக்குது. பாபன், நீ போர்செட் கஞ்சுக்கு போய் வீரனை போலி செய்து அங்கே மக்கள் வீரனை வெறுக்கும்படி ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கு. அவன் சென்றாக இருக்கும் போது அவனை முடித்து விடு. சரி, அதுதான் வீரின் ஆச்சரியம். வாவ் வீர், நீ உண்மையில் பகத்சிங்கை போல இருக்கிறாய். நன்றி. உங்களுக்கு தெரிந்ததா, பகத்சிங் 13 வயதில் இருந்தபோது இந்திய சுதந்திரத்திற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். சாரிகாரா சம்பவத்திற்கு பிறகு அவர் சந்திரசேகர் ஆசாத், ராம்பிரசாத் பிஸ்மில், சுக்தேவ், ராஜ்குரு மற்றும் பல புரட்சியாளர்களுடன் இணைந்து பிரிட்டிஷர்களுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை தொடங்கினார். அவர் கிளப் ஜிந்தாபாத் என்ற கோஷத்தை எழுப்பிய போது அது இந்தியாவின் சுதந்திரத்திற்கு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது. கைது செய்யப்பட்ட பிறகும் அவர் பிரிட்டிஷ் அடக்குமுறைக்கு எதிராக போராடத் துவங்கினார். அவர் 116 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இந்தியா முழுவதும் சுதந்திரத்தின் அலைகளை ஏற்படுத்தினார். வெறும் 23 வயதில் அவர் தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார். பகத்சிங்கின் தியாகங்கள் இந்தியாவின் சுதந்திரத்தில் முக்கிய பங்கு வகித்தன. பகத்சிங் உண்மையில் மகத்தானவர். பாருங்கள், இந்த ஆண்டின் ஃபேன்சி டிரஸ் போட்டியில் நீங்கள் வெல்வீர்கள். ஹே வீர், பகத்சிங்கினுடைய அணிவதால் மட்டும் நீ ஹீரோ ஆக மாட்டாய். வீரன், ஞாபகம் வை, போர்செட் கஞ்சில் ஒரே ஒரு ஹீரோ தான், அது பண்டி. எப்படியோ இந்த போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். வீர், இங்கே சீக்கிரம் வா. பாட்டன், வீர் ரோபோ பையன். இனி அவர் வெர்சாட் கஞ்சின் பாதுகாவலன் இல்லை, அழிப்பவன். அவர் போர்செட் கஞ்சில் முழுவதும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். யாரும் தப்பிக்க முடியாது. நான் அழிப்பவன் வீரர். இனி என் கோபத்தில் இருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. இவர் யார்? என்னை அவமானப்படுத்துகிறவர். தாத்தா, நான் இப்போவே கிளம்பணும். ஒரு நிமிஷம். ஏ வீர், நான் உன்னை காத்திருந்தேன். நீ யாரு? நான் தான் உன்னை இன்றைக்கு நீ அறியப்படும் பெயரால் பிரபலமாக்கினேன். ஏ, குறைந்தபட்சம் நன்றி சொல்லலாமே. ஓ, நீதான் போலி பாப்பன். நீங்களும் உங்களை போன்ற பலரும் என்னை சீரழித்து அழிக்க முயன்றீர்கள். ஆனால் நான் அவர்களின் பெயர்களையும் செயல்களையும் அழித்து விட்டேன். மறந்து விட்டீர்களா? நாம் விரைவில் தெரிந்து கொள்வோம். அவனை இவ்வளவு எளிதில் கைவிட மாட்டான். நான் எனது போலி நடிப்பை அவனுக்கு காட்ட வேண்டியிருக்கும் போல் இருக்கிறது. வீர், உதவி பண்ணு. வீர், அவள் போலியானவள். நான் தான் உண்மையானவன். இல்லை வீர், நான் தான் உண்மையானவன். அவள் போலி. இல்லை வீர், அவள் பொய் சொல்கிறாள். நான் தான் உண்மையானவன். இப்போது என்ன செய்வது? உண்மையான இம்லியை அறியாமல் எதுவும் செய்ய முடியாது. உன் மனதில் என்ன? வீர், எனக்கு உதவி பண்ணு. எமிலி, வா, உன் உண்மையான தன்மையை காட்டு. என்ன உண்மையான வடிவம்? அவன் என்னை அடையாளம் கண்டார். நீ என்னை நகலெடுக்க போகிறாயா? இதோ, நீ என்னை நகலெடுக்கிறாயா? எமிலியின் குச்சி பலமாக அடிக்கிறது. இப்போது உண்மையான எமிலி யார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. போலி பாபன், உன் ஆட்டம் முடிஞ்சது. அதுவே எனக்கு போதுமானது. இப்படி நான் உண்மையிலேயே கோபமாக இருக்கிறேன். அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ இல்லை, இப்போது அவர்கள் அவனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் போல. நான் என்ன செய்யலாம்? நான் அவங்களை தாக்க முடியாது.
என்ன ஆச்சு வீர்? சொல்லு. இந்த முறை உனக்கு ஏதேனும் பதில் இருக்கா? இப்போ உன் சொந்த மக்கள் உன்னை அழிக்க போறாங்க. வீர், நான் அவனுக்கு என்னை நிரூபித்து விடுவேன். ஐயோ பாபன், தயவு செய்து இதை செய்யாதே. நான் உன்னை கெஞ்சுகிறேன். நான் ஒரு விலங்கு மட்டுமே. தயவு செய்து என்னை கொல்லாதே. நீ விரும்பினால் என்னை உன் சவாரியாக மாற்றிக் கொள்ளலாம். நீ என்ன சொன்ன? சவாரியா? கெட்ட ஐடியா இல்லை. நீ என்ன நினைச்ச? நான் ஒரு கழுதை, எனவே என் மூளை பயன்படுத்த முடியாது. வீர், இப்போ உனக்கு என்ன ஆகும் பாபன்? நீங்க பிடிபட்டுட்டீங்க. பாபன், போய் மேட் மேக்ஸுக்கு மகிழ்ச்சியான அனுபவம் தரு. சரி பாஸ். நடமாடி பாபின் வந்து விட்டாரு. அதாவது வீர் முடிந்து விட்டார். மேட் மேக்ஸ் பைத்தியம் பிடித்தவர். மிகவும் மிகவும் கோபம். ஹே பாஸ், இந்த சந்தோஷத்துல அவன் உன்னுடன் டண்டி விளையாட ஆசைப்படுகிறான் போல. நான் டண்டி ஆடுவேன், மேலும் டிஸ்கோவும் ஆடுவேன். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இனி பயமே இல்லை. ஆம், நீ என்னை என் சொந்த பாஸை ஒழிக்க அனுப்பினாய். இப்போது உன்னை விடமாட்டேன். காச்சிரா, வீரர் அவனுக்கு அதே கயிற்றை பயன்படுத்தி இருக்கிறான் போல. என்னை காப்பாற்று. மன்னிக்கவும் வீர், நாங்கள் உன்னை சந்தேகித்தோம், ஆனா நீ எங்களை காப்பாத்தினர். நன்றி. கவலைப்படாதீர்கள் மாமா, இது உங்கள் தவறு அல்ல. சரி நண்பர்களே, எனக்கு முக்கியமான வேலை உள்ளது. இன்றைய வெற்றியாளர் வேறு யாரும் இல்லை, பகத்சிங். அவர் வீரர்.